உங்களுக்கும் எனக்கும் கிடைச்ச கல்வி இன்னும் அவங்களுக்கு கிடைக்கலன்றது என்னை உறுத்திக்கிட்டே இருக்கு. அருள்வான் இது ஒரு சமூக அக்கறை உள்ள எமோஷனல் ட்ராமா ஸ்டோரி. மேற்கு தொடர்ச்சி மலையில வாழுற காடர் பழங்குடியின மக்களுடைய வாழ்க்கை முறையையும் அவங்களோட கல்வி உரிமைகளை பத்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு டைரக்டர். வேலைக்கு போட அவே வேலைக்கு போகத்தா பள்ளிக்கூட திங்கி போட எனக்கும் படிக்கணும் என்று ஆய வர்றப்ப படத்துல அருள்நிதி ஒரு டீசென்டான கலெக்டர் ரோல் பிளே பண்ணியிருக்காரு. அது போக ஆரவ், ரம்யா பாண்டியன்லாம் ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. பேபி கிருத்திகாவை சுத்தி தான் படம் ஃபுல்லா டிராவல் ஆகுது. ஐயாவு நான் எந்த நம்பிக்கையோடு குண்டை விட்டுறாங்கன்னதோ அதே நம்பிக்கையோடான் குண்டை ஆறணும். காடர் பழங்குடி மக்களோட ஃபேமிலியில ஒண்ணுதான் ஆரவ் அண்ட் ரம்யா பாண்டியன் ஃபேமிலி. இவங்களோட பொண்ணு தான் பேபி கிருத்திகா. ஸ்டார்டிங்ல அவங்களுடைய லைஃப் ஸ்டைலு, வாழ்க்கை முறையெல்லாம் காமிச்சு நம்மளையும் ஸ்லோவா படத்துக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. நம் சேரி நாட்டுல பெண்ணாலும் அவ்வனதேவதை எப்படா படிப்பை கொண்டு வரிவாடதோ என்று பார்த்திருப்பட. மேற்கு தொடர்ச்சி மலையில நிறைய பழங்குடியின மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. அதுல ஒரு இன மக்கள் தான் இந்த காடர் பழங்குடியின மக்கள். சுத்தி இருக்கிற எல்லா கிராமங்கள்லயும் படிப்பு வந்துடுச்சு. ஆனா இவங்க கிராமத்துக்கு இன்னும் பள்ளிக்கூடம்ன்ற ஒண்ணு வரவே இல்லை. இதெல்லாம் தெரியாம வளர்ற பேபி கிருத்திகா ஒரு கட்டத்துல ஸ்கூல்னு ஒண்ணு இருக்கிறதாவும் அங்க நிறைய குழந்தைங்க எல்லாம் படிக்கிறதாவும் கேள்விப்பட்டு தானும் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. கலெக்டர் பார்த்தா படிப்பு கிடைக்கும்னு பக்கத்து ஒரு வாத்தியார் சொன்னதை கேட்டு ஒரு விட்டு தனியை ஓடி வந்திருக்காரு சார். இந்த நிலைமையில அங்க இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசரோட சூழ்ச்சினால அவங்க தாத்தா கொல்லப்படுறாரு. இதனால மன உளைச்சலுக்கான பேபி கிருத்திகா படிக்கணும்ன்ற ஆர்வம் இன்னும் அதிகரிக்குது. இந்த கட்டத்துல திடீர்னு அவங்க வயசுக்கு வந்ததுனால படிப்பு அப்படிங்கிறது ஒண்ணு உனக்கு கிடையாது, இதுக்கப்புறம் உனக்கு மேரேஜ் தான் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுல முடிவு பண்ணிடுறாங்க. சுத்தி இருக்கிற கிராம மக்களும் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஆனா பேபி கிருத்திகாவுக்கு படிக்கணும்ன்ற ஆசை அதிகமா இருந்ததுனால அந்த கிராமத்தை விட்டு வெளியில ஓடி போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பாவுக்கு என்ன ஆச்சு, இதுல அருள்நிதி வந்து என்ன பிளே பண்றாரு அப்படின்றதுதான் படத்தோட மீதி கதை. நம் மக்களில் ஒரு ஆள் படிச்சிருந்தாலுமா இச்சேரி நாட விட்லாஞ்சேரி என்கிற நிலைமை வந்திருக்கையா. ஜிபியோட பேக்ரவுண்ட் மியூசிக் அண்ட் சாங்ஸ் எல்லாம் இந்த படத்துக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணிருக்கு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போனாலும் செகண்ட் ஹாஃப்ல நிறைய மிக்சடு எமோஷன்ஸோட ஒரு சோசியல் மெசேஜோட இந்த படம் எண்ட் ஆகுது. இப்படி ஒரு படப்பை கொடுத்ததுக்கே இந்த படக்குழுவை பாராட்டி ஆகணும். இந்த படத்துக்கு அப்புறமா பேபி கிருத்திகாவா நடிச்ச பொண்ணுக்கு நிறைய அவார்டு கிடைக்கலாம். மொத்தத்துல இது ஒரு நல்ல சோசியல் மெசேஜ் உள்ள ஒரு ஃபீல் குட் மூவி. பழங்குடியின மக்களோட லைஃப் ஸ்டைலை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஃபீல் கிடைக்கும் இந்த படத்தை நீங்க பார்த்தா. இந்த மரபை விட்டு இந்த மண்ணை விட்டு எங்க சார் போவாங்க? அதனால இந்த வீக்கெண்டுக்கு ஃபேமிலியோட போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.